உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து இடம்பெறுகின்றது உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதர் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கும் நேர வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது இரா மைதரன். முதலில் நாங்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பேச்சுவார்த்தை நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று பார்ப்போம். தொடர்ந்து நாங்கள் கொலம்பியாவில் நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது, அதனால் பாரிய இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது, அந்த விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். இனி தொடர்ந்து துருக்கி, பாகிஸ்தான், சவுதி அரேபியாவுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தம், அந்த கூட்டணி தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய 15 அம்ச திட்டத்தை முற்று முழுதாக உடனடியாக நிராகரித்த விடயத்தையும், எவ்வளவு சேறு பூசி இருக்கின்றது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய முகத்தில் என்றதையும் பார்க்க இருக்கின்றோம் என்பதை கூறிக்கொண்டு, முதலில் நாங்கள் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். அமெரிக்காவும் ஈரானுக்கும் இடையிலான தற்போதைய போர் பேச்சுவார்த்தை தொடர்பாகவும் இழப்பீடு கோரிக்கை மற்றும் ஹோமோஸ் நீர்நிலை தொடர்பான அந்த விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் இராமதரன், பிப்ரவரி மாதம் 2026 தொடங்கிய நேரடி இராணுவ மோதல்கள் இன்னும் முழுமையாக முடிவுக்கு வராதவர்கள இருக்கின்றது. கடந்த ஜூலை இறுதியிலும் அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை முறிந்ததை தொடர்ந்து மீண்டும் ஆங்காங்கே சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. போர் முடிவுக்கு வந்தது என்று சொல்ல முடியாது. இருந்தாலும் செங்கடல் அங்கேயும் இப்பொழுது பெரும் சிக்கலை இப்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. களம் மாறிவிட்டதோ என்று கூட சிந்திக்க தோன்றுகின்றது என்றுதான் கூறலாம். இதே நேரத்தில் நாங்கள் ஓமான் ஈரானுக்கு இடையிலான ஹோமோஸ் நீரிணை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். ஹோமோஸ் நீரிணை தானே இந்த போர் ஆரம்பித்தவுடன் பெரிய ஒரு சிக்கலாக இருந்தது. ஓமான் மற்றும் கத்தாருடைய மத்தியஸ்தம் தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். புதிய ஒரு கடல் வழிப்பாதை ஒப்பந்தத்தை தான் ஈரானும் ஓமானும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதாவது கப்பல்கள் பயணிப்பதற்கு, ஓமான் வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஒப்பந்தத்தினுடைய இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கின்ற நேரத்தில், உங்களுக்கு தெரியும், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை முற்றுமுழுதாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இரண்டு தரப்பும் பேசுவதாக இல்லை, ஆனால் தங்களுக்கு இடையில் சில செய்திகள், மெசேஜஸ் பரிமாறிக்கொண்டிருப்பதாகத்தான் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கூறுவதை போன்று இந்த ஹோமோஸ் நீரிணை தொடர்பாக ஈரான் ஓமான் இடையே ஒரு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது, உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது நீங்கள் சொல்லுகின்ற போது, அதுதான் இப்போ ஒரு கடந்த 2 வாரங்களாக ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அதை அடிப்படையாக வைத்துதான் உலக பொருளாதாரம் ஓரளவு தன்னை ஒரு ஆசுவாசப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு நிலைமையை சாதகமாக்கி இருக்கிறது என்று கூட கூறலாம். ஆனால் ஈரான் தரப்பில் விடுக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு மேலும் ஒரு குழப்ப நிலைமை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரான் தரப்பில் சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், ஓமானுடன் ஹோமோஸ் நீரிணை தொடர்பாக உடன்பாடுகள் மேற்கொள்ளப்படுவதெல்லாம் அது வேறு விடயம். அது அந்த ஓமானுடன் அந்த உடன்பாடு இறுதி கட்டத்தை அடைந்து அது கைச்சாத்திடப்பட்டால் கூட ஹோமோஸ் நீரிணை சிறப்பு என்பது சாத்தியமாகாது. அமெரிக்காவின் கையில் தான் அது இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு ஏற்கனவே ஈரான் இது தொடர்பான நிபந்தனைகளை விதித்திருக்கின்றது. குறிப்பாக ஈரானுக்கான இழப்பீடு தொடர்பாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதுவரை காலமும் ஏற்பட்ட அந்த இழப்புகளை அமெரிக்கா வழங்க வேண்டும் என்றும், அதே நேரத்திலே ஹோமோஸ் பிராந்தியத்திலே தொடர்ச்சியான அந்த அமெரிக்காவுடைய தலையீடுகள் இருக்கக்கூடாது என்றும், அதே நேரத்திலே ஹோமோஸ் தொடர்பாக இப்போது ஓமானுடன் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த உடன்பாடு கூட ஒரு தற்காலிக ஏற்பாடுதான். ஒரு நிரந்தரமாக அந்த ஹோமோஸ் நீரிணை கடல்சார் வளங்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான ஒரு நிரந்தரமான ஒரு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக விரிவான திட்டங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும், அதற்கு முன்னோடியாக இப்போது தற்காலிகமாக இந்த ஓமானுடன் உடன்பாட்டின் ஊடாக செல்கின்ற கப்பல்கள் ஈரான் கடல் வழியாகவும், மீள திரும்புகின்ற கப்பல்கள் ஓமான் கடல் வழியாகவும் திரும்புகின்ற வகையிலான ஒரு இணக்கப்பாடுதான் அதில் எட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே ஈரானுடைய அறிவிப்பு என்பது இப்போது அமெரிக்காவுடைய கையில் தான் இருக்கின்றது. அவர்கள் ஈரானுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இந்த பேச்சுவார்த்தை, இந்த உடன்பாடு கைச்சாத்திடப்பட்டால் கூட இந்த நிலைமை. ஆகவே எப்போது வேண்டுமென்றாலும் இந்த நிலைமை மீண்டும் வேதாளம் முருங்க மரத்திலேறிய கதையாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் ஏதாவது சில்மிசங்களை செய்து ஏதாவது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்துவாராக இருந்தால், ஈரான் மீண்டும் அந்த விடயத்தை ஒரு இறுக்கமான நிலைமைக்கு வருகின்ற போது மீண்டும் உலகளாவிய ரீதியாக கச்சா எண்ணெயினுடைய விலை மீண்டும் அதிகரித்து உலக பொருளாதாரம் மீண்டும் ஒரு நெருக்கடியை சந்திப்பதற்கான
வாய்ப்புகள் இருப்பதாக அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அமெரிக்கா இந்த ஈரானுடைய இந்த நிபந்தனைகளை ஏற்று இந்த நிலைமைகள் சுமூகமாக ஒரு முடிவுக்கு வருவதற்கு அமெரிக்கா வழிவகை செய்யும் என்று நம்புகிறீர்கள்? ஈரான் பிடிவாதமாக இருக்கிறது. அமெரிக்காவோடு நாங்கள் பேசுவதற்கு தயாரில்லை. காரணம் என்னவென்றால் 2 முக்கியமான விடயங்கள் இருக்கின்றது. இழப்பீடு கோரிக்கை. அதாவது ஈரானுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வான்வழி தாக்குதலால் தங்களுடைய கட்டமைப்புகளை உடைத்து தகர்த்த இந்த பில்லியன் கணக்கிலான சேதங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு தர வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தங்களுடைய முடக்கப்பட்ட நிதியை விடுவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் அமெரிக்காவுடைய கோரிக்கை என்னவென்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த கடந்த காலங்களில் ஈரான் ஆதரவு குழுக்கள் தாக்குதல்களால் கொல்லப்பட்ட அமெரிக்காவுக்கு ஈரான் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று அவர்களும் கூறியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நான் இந்த டிட் ஃபார் டேட் என்று ஒரு கண் எடுத்தால் என்னுடைய கண் எடுத்தால் உன்னுடைய கண் எடுப்பேன் என்ற அப்படி ஒரு விதத்தில் தான் இவர்களுடைய இதுவரை நடந்து கொண்டிருந்தது. அதே பாணியைத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார். ஏனென்றால் ஈரான் கேட்டபடியால் இவர்களும் இழப்பீடுகள். ஆனால் அவர்களுக்கு புரியவில்லை யார் இந்த போரை ஆரம்பித்தது என்று அமெரிக்காவுக்கு நிச்சயமாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஈரான் சொல்லிவிடுறது, தங்களுக்கு இப்போ எந்த ஒரு அவசரமும் இல்லை, நாங்கள் இதை ஹோர்முஸ் நீரிணை திறப்பதற்கு எந்த ஒரு அவசரம் இல்லை, ஆனால் அமெரிக்காவுக்கு தேவையாக இருக்கு. ஆனால் உடனடியாக அதற்கு பதிலாக என்ன டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறினார் தெரியுமா? அவர் கூறினார், நாங்கள் விட்டு பிடித்து கொண்டிருக்கின்றோம், அவருடைய பொருளாதார சேதம் நாசமாக போகும் வரைக்கும், இயங்க முடியாத நிலைக்கு வரும் வரைக்கும் நாங்கள் விட்டு கொண்டிருக்கின்றோம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அன்று நேற்றைய தினம் கூறினார் என்பதை இந்த நேரத்தில் கூறலாம். அது மட்டும் இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையினால் கப்பல்கள் பயணிக்கவில்லை என்றால் உலக பொருளாதாரம் முடக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அதனால் ஈரானுக்கு பெரிய லாபம், ஈரானும் இதனால் பாதிக்கப்படுகின்றது. எனவே 2 தரப்பினருக்கும் இந்த ஹோர்முஸ் நீரிணை திறப்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் பார்க்கிறார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியும், ஈரானை பொறுத்தமட்டில் அவர்கள் எவ்வளவு காலமாக இந்த பட்டினியில் இருந்தவர்கள் என்றால், இவர்களுடைய இந்த தொடர் அடாவடித்தனங்களுக்கும் அமெரிக்கா மேற்கத்திய நாடுகளுடைய தொடர் அடாவடித்தனத்துக்கும் எவ்வளவு முகம் கொடுத்து கொண்டிருந்தவர் என்று எல்லோரும் அறிந்த விடயம். எனவே ஈரானை பொறுத்தமட்டில் இழுத்தடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தமட்டில் அது ஒரு பெரிய ஒரு சேதத்தை இன்று கூட நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கூட பொருளாதார வீக்கம், பணவீக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. மெதுமெதுவாக ஏறிக்கொண்டு போனால் விலைவாசிகள் அதிகரித்து கொண்டு போக போன்றது. இதனால் பெரிய பாதிப்பு ஏற்படுத்த போன்றது. எண்ணெயினுடைய விலை இன்று 2 விழுக்காடால் அதிகரித்திருக்கின்றது. என்றால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவார், போர் தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்துவிட்டோம், முடிவுக்கு வரப்போகுது என்று ஏதோ ஒரு பொய்யை சொல்லி பங்குச்சந்தையை ஏமாற்றுவதற்கான ஒரு தந்திரமாக அதை பயன்படுத்துகிறார் என்று பலர் அடிக்கடி சுட்டிக்காட்டியதை நான் பார்த்திருக்கின்றேன். இனி அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை பொறுத்த மட்டும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பெரிய ஒரு சவால் என்னவென்று சொன்னால், வரப்போகின்ற இடைத்தேர்தல், மிட் டேர்ம் எலெக்ஷன் வரப்போகின்றது. அது நவம்பர் மாதம் நடைபெற இருக்கின்றது. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கடல்சார் சர்வதேச நிறுவனங்களின் தரவுகளின்படி கடந்த 6 நாட்களில் ஆகஸ்ட் 5 முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை ஹோர்முஸ் நீரிணை, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸில் கடந்த கப்பல்களின் எண்ணிக்கை எவ்வளவென்றதை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நாளளவில் பார்ப்போமாக இருந்தால், ஆகஸ்ட் 7ஆம் தேதி 15 கப்பல்கள் பயணித்திருக்கின்றது ஹோர்முஸ் நீரிணையினூடாக. ஆகஸ்ட் 8ஆம் தேதி 11 கப்பல்கள் பயணித்திருக்கின்றது. ஆகஸ்ட் 9ஆம் தேதி 6 கப்பல்கள், 10ஆம் தேதி 6 கப்பல்கள். அப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், வளமையாக ஹோர்முஸ் நீரிணையினூடாக பயணிக்கின்ற சரக்கு கப்பலாக இருக்கட்டும், எண்ணெய் கப்பலாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட 140, 150, 130 நாளாந்தம் அங்கே பயணித்து வரும். கடந்த 5 நாட்களில் 50 கப்பல்கள் மட்டும்தான் போயிருக்கின்றால், நான் உங்களுக்கு கணக்கு சொல்ல தேவையில்லை எவ்வளவு நெருக்குவாரம் இந்த சரக்கு கப்பல் போய் வராதது, இனி உரம் போய் வராதது, எண்ணெய் போய் வராது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை யாராலும் மறக்க முடியாத எண்களைத்தான் இந்த கருத்து கணிப்பு, இந்த விடயங்கள் கூறுகின்றது என்பதை கூறலாம். சரி, சாதாரண நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது போர் சூழலுக்கு முன்னதாக இந்த நிலைமை இருந்ததை நான் இப்பொழுது சுட்டிக்காட்டிய பொழுது, தற்பொழுது அச்சுறுத்தல்கள் என்னவென்று சொன்னால், இந்த காப்பீடு கட்டணத்தை அதிகரித்திருக்கிறார்கள் என்று கூட செய்திகள் வந்திருக்கிறது. இதனால் ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் உண்மையில நீங்கள் குறிப்பிட்டதை போன்று ஈரானை பொறுத்தவரையில் இவர்கள் பல தசாப்தங்களாக அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளுடைய பொருளாதார தடை உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து அவர்களும் ஒரு மிக அந்த ஈரானிய மக்கள் கூட அந்த ஒரு போராட்ட நெருக்கடிகளுக்குள் வாழ பழகியவர்கள். ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறுவதை போன்று தற்போதைய இந்த
நெருக்கடிகளுக்கு அவர்கள் ஒன்றும் அடிபணியவோ அஞ்சியோ அமெரிக்காவினுடைய இந்த நிபந்தனைகளுக்கோ இல்லை நெருக்கடிகளுக்கு அடிபணியக்கூடிய ஒரு நிலைமை இல்லை என்பதைத்தான் நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றோம். அதிலும் அவர்கள் வாழ்வாசாவா என்கின்ற நிலைமையிலே தங்களுடைய உச்ச தலைவரை இழந்த நிலைமையிலும் அவர்கள் இப்போது இவ்வளவு தூரம் ஒரு தீர்க்கத்தோடு அவர்கள் போராடி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே பொருளாதார நெருக்கடி ஒன்றும் அவர்களுக்கு புதியவை அல்ல என்கின்ற செய்தியோடு உண்மையிலே இந்த ஹோர்முஸ் நீரிணை இந்த நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிற்பாடு இந்த செங்கடலூடான ஒரு மாற்று வழிப்பாதை ஒரு தற்காலிக ஒரு தீர்வாக இவர்கள் மேற்கொண்டு வந்த நிலைமையிலே அங்கும் ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கு. குறிப்பாக ஹூதிஸ் படையினர் அங்கே தொடர்ச்சியாக அவர்களும் அங்கு கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதனால் அந்த வழித்தடத்திலும் பாரிய சவால்கள் ஏற்பட்டிருப்பதாக நிச்சயமாக அந்த நீங்கள் கூறுவது போல் செங்கடலினூடாக சவுதி அரேபியா எண்ணெயை கொண்டு செல்வதற்கான குழாய்கள் அங்கே ஏற்கனவே இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். அது கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தது. ஹூதிஸினர் அரம்கோ என்ற ஒரு பெட்ரோல் நிறுவனம், சவுதி அரேபியாவில் இருக்கின்ற பெரிய நிறுவனம் அரம்கோ, அவர்களுடைய எண்ணெய் குதங்கள் மீதும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் கடந்த வாரம். ஆனால் இங்கே முக்கியம் என்னவென்றால் இந்த ஹோர்முஸ் நீரிணை போல் பாப் அல் மண்டீப் நீரிணை என்று ஒரு நீரிணை இருக்கின்றது அந்த செங்கடலில். அதனூடாகத்தான் இந்த சரக்கு கப்பல்கள் பயணிப்பதும் இந்த எண்ணெய் கப்பல்களும் பயணிப்பதாக இருந்தது. ஹூதிஸ் அமைப்பினர்கள் இன்று நடத்திய தாக்குதலில் 3 பேர் பலியாக இருக்கிறார்கள் என்று யெமன் அரசாங்கம் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது. அது குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த கப்பல் ஒரு வணிக கப்பல். அந்த கப்பலில் பயணித்த பொழுது இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது. தாக்குதல் நடந்த பொழுது 3 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று செய்திகள் கூறுகின்றது. இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் ஹூதிஸ் தரப்பினர் என்றுதான் செய்திகள் வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஹூதிஸ் அமைப்பினர் தொடர்ந்து அவர்கள் சமீப காலத்தில் உங்களுக்கு தெரியும் தாக்குதலை துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ ஹோர்முஸ் நீரிணையில் ஓரளவுக்கு நம்ம அமைதி நிலவினாலும் செங்கடலினூடாக பயணிக்கின்ற கப்பல்கள் இப்பொழுது பயணிக்க முடியாத இன்னும் தேக்க நிலையை ஏற்படுத்தி இருக்கின்ற என்பதுதான் இந்த ஹூதிஸ் தரப்பினுடைய நிலைப்பாடு என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கூறலாம். இந்த நேரத்தில் அறிவியல் தொழில்நுட்பத்திலே மனிதர்கள் உச்சநிலை அடைந்து இருமாப்போடு இருக்கின்ற நேரத்தில் இயற்கைக்கு மனிதனுக்கு இடையிலான பலப்பரீட்சை ஒரு உலக ஒழுங்கிலே பாரிய ஒரு அசாதாரண நிலைமைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற நிலைமைகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். பல்வேறு இடங்களில் இயற்கை பேரிடர் மிகப்பெரிய பாதிப்புகளையும் அழிவுகளையும் ஏற்படுத்திக்கணும். ஒரு பக்கம் காட்டுத்தீ ஐரோப்பிய நாடுகளிலே மிகப்பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதிகரித்த வெப்பம் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தி பல ஆயிரக்கணக்கானவர்களுடைய உயிர்களை பலியெடுத்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு நாடுகளில் இந்த நிலநடுக்கம் பல்வேறு நாடுகளை நிலகுலைய வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்திலே ஆகஸ்ட் 10 கொலம்பியா நாட்டிலே 7.4 ரிக்டர் அளவிலே 7.4 அளவிலான பாரிய நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. மேலே அந்த கொலம்பியா நாட்டு தகவல்களின் அடிப்படையில் 21ஆம் நூற்றாண்டிலே கொலம்பியா சந்தித்த மிக பாரிய ஒரு அழிவாக இது கருதப்படுகின்றது. மீண்டு வருவது என்பது மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒன்றாக கூறப்படுகின்றது. அந்த கொலம்பியா சந்தித்த இந்த பாரிய நிலநடுக்கம் தொடர்பான இந்த நிலநடுக்கம் ஒரு பயங்கரமானதாக நடந்திருக்கின்றது என்று கூறுகிறார்கள். உயிரிழப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. முதற்கட்ட தகவலின்படி குறைந்தது 164 மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாக இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். ஆனால் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்று எஞ்சுகிறார்கள். காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையை பார்ப்போமா இருந்தால் 880 பேருக்கு மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இனி காணாமல் போயிருப்பவர்கள் இப்பொழுது வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் காணாமல் போனவர்கள் என்று சொன்னால் அவர்கள் உயிர் தப்பி வருவதென்றால் மிகவும் அரிதாகத்தான் இருக்கும். கட்டிடங்கள் எத்தனையோ கட்டிடங்கள் இந்த காட்சியூடாக பார்க்கும் பொழுது சரிந்து விழுந்ததை பார்க்கும் பொழுது அதில் சிக்கியவர்கள் கிட்டத்தட்ட 3200க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாக பதிவாகி இருக்கின்றது என்று கூறுகிறார்கள். பாதிக்கப்பட்ட முக்கிய நகரங்களை பார்ப்போமா இருந்தால் காலி என்ற ஒரு பகுதி இருக்கின்றது, பெரேரா என்ற இன்னொரு பகுதி இருக்கின்றது, இனி குவிப்டோ என்று இன்னும் ஒரு பகுதி, மற்றும் மெனலி சால்ஸ் என்ற பகுதி. இந்த காலி நகர அந்த பகுதியில் மட்டும் 85 பேர், பெரேரா நகரத்தில் 60 பேரும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறுகிறார். இந்த பேரழிவினுடைய வீச்சு மற்றும் உள்கட்டமைப்பு சேதங்கள், இந்த நிலநடுக்கம் கொலம்பியாவினுடைய முக்கிய உள்கட்டமைப்புகளை நிலைகுலைத்து வைத்துள்ளது என்றுதான் கட்டாயம் கூற வேண்டும். கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விட்டது. காலி நகரில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட வீடுகள், 40க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள், உயர்மாடி கட்டிடங்கள் தரமட்டமாக விழுந்து விட்டது என்று கூறுகிறார்கள். இனி மருத்துவமனை முடக்கம். உங்களுக்கு தெரியும், இப்படி பேரவலங்கள் வந்தால்
மருத்துவமனை ஒரு அத்தியாவசியமாக இருக்கின்ற நிலையில் 18 மருத்துவமனைகள் கடுமையாக சேதத்தை எதிர்கொண்டிருக்கின்றது. நோயாளிகள் வீதிகளில் தற்காலிகமான முகாம்களிலும் வைத்து சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று கூறுகிறார்கள். இனி விமான நிலையங்களும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றது. சுமார் 10 விமான நிலையங்கள் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன என்று வரலாற்று சின்னமிக்க இதுவும் இன்னும் ஒன்று காட்சியினூடாக பார்க்கும் பொழுது மனலி சால்ஸ் நகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க கத்தீட்ரல் தேவாலயத்தினுடைய கோபுரம் இடிந்து விழுந்ததையும் கூட அந்த காட்சியினூடாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. இனி உடனடி தாக்கம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கொலம்பியாவிலுடைய அரசு நாடு முழுக்க தேசிய அவசர நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது எமர்ஜென்சியை அறிவித்திருக்கிறார்கள். காலி மற்றும் பெரேரா போன்ற நகரங்களில் இடுபாடுகள் இடையே கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதால் இந்த மீட்பு பணிகள் வேகப்படுத்துவது, இரவு நேரத்து ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்று கூட செய்திகள் வந்திருக்கின்றது. இனி நிலநடுக்கத்தை அதனுடைய மையப்பகுதி அந்த மாகாணத்தில் கிராமப்புறங்களிலும் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டதால் மீட்பு குழுவினர் பெரிய ஒரு சிக்கலுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது என்று கூட செய்திகள் கூறுகின்றது. இனி இந்த இயல்பு நிலைக்கு எவ்வாறு திரும்பும் என்று எவ்வளவு காலம் எடுக்குமாக என்று பார்ப்போமா இருந்தால், உடனடி நிவாரண மீட்பு 1-4 வாரங்கள் எடுக்கும் என்று சொல்கிறார்கள். இனி அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய உள்கட்டமைப்பு சீரமைப்பு 3-6 மாதங்கள் எடுக்கலாம். குடிநீர் மற்றும் சாலை மற்றும் விமான நிலைய சேவைகள் மீண்டும் தற்காலிகமாக சீரமைப்பதற்கு 3 அல்லது 6 மாதங்கள் எடுக்கும். முழுமையாக மறு கட்டமைப்பு செய்வதென்றால் இந்த தாக்கத்தின் ஊடாக வெளிவருவதாக இருந்தால் 2-5 ஆண்டுகள் எடுக்கும் என்று கூறுகிறார். ஆயிரக்கணக்கான வீடுகள், 18க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள், வைத்தியசாலைகள் இவை எல்லாமே தாக்கப்பட்டிருக்கின்றன என்று இந்த அறியக்கூடியதாக இருக்கின்றது. இது மட்டுமில்லாமல் ராமேந்திரன் 2-3 மாதங்களுக்கு முன்னதாக வெனிசுவேலாவில் நடைபெற்றது. 3 வாரங்களுக்கு முன்னதாக ஜப்பானில் நடைபெற்றது. நீங்கள் கூறியது போல் இயற்கையினுடைய ஏதோ ஒரு செய்தியை கூறுவது போல் தான் தெரிகிறது. பாருங்கள், இப்போ நீங்கள் காட்டுத்தீ தொடர்பாக கூறும் பொழுது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வறண்டு போயிருப்பதைத்தான் கூறுகிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய உறவுக்கு கூறிக்கொண்டு, உண்மையிலே இயற்கைக்கு மனிதனுக்குமான போராட்டம் ஒரு பக்கம், மனிதருக்கான ஒரு போராட்டம், நான் பெரிதா நீ பெரிதா என்கின்ற அந்த தன்முனைப்பு, ஒரு சாதாரண குடும்ப நிலையிலிருந்து உலக வல்லரசுகள் வரை அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த தன்முனைப்பு, ஈகோன்னு சொல்லக்கூடிய அந்த தன்முனைப்பு தான் இன்று மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளுக்கான அடிப்படையாக அமைந்திருக்கின்றது. இன்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கிற அந்த ஈகோ, அதுதான் இன்று வளைகுடா நாடுகளில் இவ்வாறான ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தி அது உலகளாவிய பேரழிவுக்கான தோற்றுவாயாக மாறி இருக்கின்றது. இப்ப இந்த நேரத்திலே உண்மையிலே ஒரு எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி ஆகிய நாடுகளுக்கிடையே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அது உண்மையிலே உலகளாவிய ரீதியான ஒரு கவனத்தை பெற்றிருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் தொடர்பாக அதிலே முக்கியமான அம்சங்கள் என்ன, அந்த ஒப்பந்தத்தினால் உலக ஒழுங்குகளிலே என்ன விதமான தாக்கங்கள் ஏற்படும், இது தொடர்பாக உலகளாவிய நிபுணர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது என்கின்ற விவரங்களை எங்களுடைய உறவுகளுக்கு கொண்டு வர முடியுமா? நிச்சயமாக இது எதிர்பாராத ஒரு சம்பவமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. ராமேந்திரன், நீங்கள் கூறியது போல் சமீபத்தில் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 3 முக்கிய முஸ்லிம் நாடுகள் இணைந்து மெக்கா கூட்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றை கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள். இந்த கூட்டணி மத்திய கிழக்கு பாதுகாப்பு குழுவில் சூழலில் ஒரு வரலாற்று திருப்பமாக பார்க்கப்படுகின்றது என்று அவதானிகள் கூறுகிறார்கள். இந்த பாதுகாப்பு கூட்டணியுடைய விவரங்கள் என்னவென்று சொன்னால், நேட்டோ பாணியில் இந்த கூட்டு பாதுகாப்பு, அதாவது உங்களுக்கு தெரியும் நேட்டோ என்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அதே பாணியில் இந்த கூட்டமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், இந்த 3 நாடுகளிலும் எந்த ஒரு நாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டாலும் அது மற்ற 2 நாடுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாக கருதப்படும் என்பதாகவும் தான் இந்த கூட்டணியுடைய முக்கிய ஒரு அம்சமாக கருதப்படுகின்றது. அதாவது மும்முனை பலம். எப்படி இந்த மும்முனை பலம் என்று கூற முடியும்? சவுதி அரேபியா எடுத்தீர்கள் என்றால் அவர்களிடம் நிதி மற்றும் பொருளாதார பலம் இருக்கிறது. துருக்கியை எடுத்தீர்கள் என்றால் நேட்டோ அமைப்பில் 2வது பெரிய இராணுவ பலம் மற்றும் அதிநவீன தற்காப்பு தொழில்நுட்ப ட்ரோன்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாக அது பார்க்கப்படுகின்றது. பாகிஸ்தானை எடுத்தீர்கள் என்றால் அணு ஆயுத வல்லமை மற்றும் இராணுவ படைப்பலனும் இருக்கின்றது. முக்கிய அம்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டாண்மை இராணுவ பயிற்சி, உளவுத்துறை தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பு தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் இந்த கூட்டு ஆயுத தயாரிப்புகள், இவை எல்லாமே இந்த 3 நாடுகளும் ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்று இந்த தகவல்களூடாக வெளிவருகின்றது. இது எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, இப்போது நடந்ததுக்கு காரணம் என்னவென்று பார்ப்போமா இருந்தால், செப்டம்பர் 2025 தொடர்ச்சி, அதாவது
2025 சவுதி அரேபியா மற்றும் பாகிஸ்தானுக்கிடையே கையெழுத்திடப்பட்ட இருதரப்பு ஒப்பந்தத்தின் தொடர்ச்சியாகத்தான் இந்த துருக்கியை இணைத்து இந்த மும்முனை ஒப்பந்தம் விரிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. 2026 ஈரான் போர் மற்றும் ஹோர்முஸ் நெருக்கடி ஏற்பட்டது. இந்த பிப்ரவரி 2026 அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான நடந்த போர் ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் முடக்கம் மற்றும் சவுதி எல்லை பகுதிகளில் ஏவுகணை, ட்ரோன் அச்சுறுத்தல்கள் காரணமாக வளைகுடா நாடுகள் தங்கள் பாதுகாப்பை சுயசார்புடன் பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுதான் இதனுடைய விளைவு. அதாவது அமெரிக்காவில் மட்டும் நாங்கள் தங்கி இருக்காமல் எங்களுடைய தற்பாதுகாப்புக்காக நாங்களே அந்த பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த 3 நாடுகளுக்கு இடையில் இந்த ஒப்பந்தம் நடந்தது. அதாவது இந்த 3 நாடுகளுக்கு இடையில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம் இனி வளைகுடாவில் தற்பொழுதைய நிலையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த ஒப்பந்தம் என்று பார்ப்போமா? இந்த சுயசார்பு பிராந்திய பாதுகாப்பு, அதாவது வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பு கட்டமைப்பை இப்பொழுது அமெரிக்கா தலைமையிலான அமைப்பில் இருந்து பிராந்திய வல்லரசு கூட்டு பாதுகாப்பு என்ற புதிய பரிமாணத்துக்கு மாறியிருக்கின்றது என்றுதான் கார்டியன் பத்திரிகை இந்த செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இனி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும், சுன்னி முஸ்லிம்ஸ் நாடுகளில் அந்த கூட்டமைப்பாகத்தான் இது பார்க்கப்படுது. அதாவது மத்திய கிழக்கில் உள்ள சவுதி அரேபியா தலைமையில் துருக்கி மற்றும் பாகிஸ்தான் இராணுவ ஆதரவுடன் ஒரு புதிய சக்தி வாய்ந்த தற்காப்பு உருவாக்கி இருக்கு என்றுதான் இந்த கூறுகிறார்கள். இது எப்படி இஸ்ரேல், ஈரான் எப்படி பார்க்கும் என்று, 2 நாடுகளும் எவ்வாறு இதை பார்க்கும் என்று பார்ப்போம் என்றால் கவலையும் மற்றும் எச்சரிக்கை. யார் கவலை அடைப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியும். தன் வாசற்படியிலேயே அணு ஆயுத வல்லமை கொண்ட பாகிஸ்தான் மற்றும் நேட்டோ உறுப்பாகிய துருக்கி ஆகியவை சவுதியுடன் இணைந்திருப்பதை ஈரான் தனக்கு எதிரான ஒரு தடுப்பு அமைப்பாகவே பார்க்கின்றது. டிட்டரன்ஸ் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். இதைத்தான் கார்டியன் பத்திரிகை தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இனி அமைதி தொடர்பாக பார்ப்போமா? இந்த துருக்கியும் பாகிஸ்தானும் ஈரானுடன் தொடர்ந்து ராஜதந்திர பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதால் இந்த ஒப்பந்தம் நேரடியாக ஒரு தங்களை தாக்க உருவாக்கப்படவில்லை என்பதை ஈரான் உன்னிப்பாக கவனித்து வருகின்றது என்று கூட இந்தியாவுடைய ஒரு செய்தி நிறுவனம் இதை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேலை பொறுத்த மட்டும் இஸ்ரேல் எப்படி பார்க்கிறது என்று பார்த்தால் அவர்கள் தான் உங்களுக்கு தெரியும் அதிர்ச்சி மற்றும் அச்சுறுத்தல். இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்டிருக்கும் துருக்கி மற்றும் அணு ஆயுத நாடான பாகிஸ்தான் ஆகிய 2 வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள இந்த நாடுகள் சவுதியுடன் இராணுவ ரீதியாக இணைவது இஸ்ரேலுக்கு பெரும் கவலையை அளித்திருக்கின்றது என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் ஆபிரகாம் ஒப்பந்தம் இருக்கின்றதான், அதில் இஸ்ரேல் சவுதி அரேபியாவில் இடையிலான உறவை சீராக்கும் முயற்சிக்கு இடையே சவுதி தனது பாதுகாப்புக்கு இஸ்ரேலுக்கு எதிராக இந்த எதிர்த்துருவங்கள் உள்ள நாடுகளை தேர்ந்தெடுத்திருப்பதை இஸ்ரேல் பிராந்திய செல்வாக்கை முடக்கி உள்ளது என்று சொல்லி அந்த செய்தியினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நிறைவாக வளைகுடாவின் அமெரிக்காவினுடைய இருப்பு இது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று பார்ப்போமா இருந்தால் சுமையாகத்தான் இருக்கும் என்று கூறுகிறார். அதாவது அமெரிக்கா பொறுத்தமட்டில் தனது நெருங்கிய நட்பு நாடாகிய சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் பாகிஸ்தான் ஆகியவை ஒன்றிணைந்து பிராந்திய பாதுகாப்பை பகிர்ந்து கொள்வது அமெரிக்கா கொள்ளை ரீதியில் வரவேற்கிறது என்று கூறுகிறார்கள். இருந்தாலும் அமெரிக்காவுடைய மேலாதிக்கத்தினுடைய சரிவாக இது பார்க்கப்படுகின்றது. வளைகுடாவினுடைய அமெரிக்கா மட்டுமே ஒரு பாதுகாப்பரனாக இருந்த நிலை மாறி அமெரிக்காவிற்கு பிந்திய புதிய மத்திய கிழக்கு, அதாவது போஸ்ட் அமெரிக்கன் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லி பாதுகாப்பு முறை ஒன்றை உருவாக்கி வருவதை இது உணர்ந்திருக்கின்றது. ஆகமொத்தத்தில் அமெரிக்கா இராணுவம் முகாம் தொடர்ந்து வளைகுடாவில் இயங்கினாலும் இனி பிராந்திய முடிவுகள் சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் கூட்டணியில் தன்னிச்சையாக செயல்படும் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறலாம். இதான் இந்த 3 நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த ஒப்பந்தம். உண்மையில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று யாருமே எதிர்பாராத வகையிலே அமெரிக்கா கூட இதை எதிர்பார்த்திருக்காத ஒரு நிலைமையில் தான் இந்த 3 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. ஒரு உலக ஒழுங்கிலே ஒரு புதிய ஒரு ஒரு நிலையைத்தான் அது தோற்றுவித்திருக்கின்றது. இப்ப இந்த நிலையிலே உங்களுக்கு தெரியும், ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த பேச்சுவார்த்தையிலே பாகிஸ்தான் மத்தியதம் வகித்திருந்தது. பாகிஸ்தான் நாட்டில் தான் அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்ற, நேரடி பேச்சுவார்த்தை இல்லாவிட்டாலும் அந்த தகவல் பரிமாற்றம் என்பது அந்த 2 நாடுகளுடைய முக்கிய தலைவர்கள் பாகிஸ்தான் சென்று அங்குதான் அந்த பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பின்னரும் பாகிஸ்தான் அதிலே மிக நேரடியாக அதிலே தலையிடுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருந்தது. இப்படியான நிலையில இப்போது இந்த 3 நாடுகளோடான ஒரு ஒப்பந்தம் கூட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் செய்திருக்கின்றது. ஆகவே உலகளாவிய ரீதியாக தன்னை ஒரு பலம் பொருந்திய தரப்பாக பாகிஸ்தான் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற அந்த சம நேரத்திலே
உண்மையிலே பாகிஸ்தானிலே வரலாறு காணாத ஒரு பொருளாதார நெருக்கடி உச்சந்தொற்றிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. அதிலே ஒரு பாரிய போராட்டம் கூட இப்போது ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அ பாகிஸ்தானுடைய முக்கிய மத்திய நகரங்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி பாரிய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக பாகிஸ்தானிலே எரிபொருள் விலை என்பது மிக பாரிய உச்சநிலை அடைந்திருக்கின்றது. அந்த எரிபொருள் க்காக விதிக்கப்படுகின்ற வரி அதிக அளவிலே, அதாவது உலகளாவிய ரீதியாக ஏற்படுகின்ற நெருக்கடியை அடிப்படையாக கொண்டு எரிபொருளுக்கான வரியை பாகிஸ்தான் உச்ச அளவிலே அதிகரித்ததன் காரணமாக அதனுடைய தொடர் விளைவுகளாக பொருளாதார பாரிய விலையேற்றங்கள் ஏற்பட்டு பொருளாதார நெருக்கடி என்பது அங்கே உச்சநிலையை தொற்றிருக்கின்றது. அது மாத்திரமில்லாம பணவீக்க அதிகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள், மின் கட்டணம் அதிகரிப்பென தொடர்ச்சியாக சுமைக்கு மேல் சுமையாக அந்த மக்கள், பாகிஸ்தான் மக்கள் திண்டாடி கொண்டிருக்கின்ற நிலைமையிலே பாரிய போராட்டத்தை அங்கே எதிர்க்க ஒரு பிரதான கட்சியினுடைய அழைப்பின் பேரிலே இந்த பாரிய போராட்டத்திலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அந்த போராட்டம் வெறுமனே ஒரு ஒரு அடையாள போராட்டமாக இல்லாமல் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது வெறுமனே தொடக்கம் மட்டும்தான். இது ஒரு சரியான அ ஒரு தீர்வை பாகிஸ்தான் அரசாங்கம் ஏற்படுத்தாவிட்டால், அந்த மாகாண அ அம் தலைமை அலுவலகங்களை தொடர் முற்றுகை போராட்டத்தை மேற்கொள்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக இந்த போராட்ட ஏற்பாட்டாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது பாகிஸ்தானுடைய ஒரு ஒரு செல்வாக்கை கேள்விக்குள்ளாகக்கூடிய உலகளவிய ரீதியாக சொல்வார்கள். வடிவேல் என்ற பாணியில் சொன்னால் பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் என்ற வகையிலே வெளியிலே பாகிஸ்தான் தன்னை ஒரு உலகளாவிய ரீதியாக ஒரு சமாதான தூதுவராகவும், இல்லை இந்த 3 நாடுகளுக்கான அந்த ஒப்பந்தத்தின் ஊடாக ஒரு புதிய சக்தியாக பாகிஸ்தான் உலகளாவிய ரீதியாக தன்னை காட்டிக்கொண்டாலும், உள்நாட்டளவிலே பாரிய மக்கள் போராட்டம் இது பல்வேறு சந்தேகங்களை கூட ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த போராட்டத்துக்கு பின்னணியிலே யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு உண்மையிலே பாகிஸ்தான் என்று சொன்னால் இந்தியாவினுடைய உளவுத்துறையினுடைய தலையீடுகள் பொதுவாகவே வெளிப்படையாகவே நேரடியாக சுட்டிக்காட்டப்படுகின்ற விடயம். ஆகவே வெளிப்புற தலையீடுகளும் இந்த போராட்டத்திலே இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையிலான ஒரு தூண்டுதலின் பேரில் இந்த போராட்டங்கள் இடம்பெற்றதாக கூட சொல்லப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த பாகிஸ்தான் இந்த போராட்டங்கள் எப்படியான ஒரு நிலைமையை அடுத்த கட்டம் அடையப் போகின்றது என்கின்ற அந்த தகவலோடு, உண்மையிலே நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய முகத்திலே கரியை பூசி இருக்கின்றார் நெத்தன்யாகு. உண்மையிலே 15 அம்ச ஒப்பந்தம் உடன்பாடு ஒன்று அவர்கள் முன்மொழிந்த நிலைமையிலே உடனடியாகவே அது எந்த விதமான ஒரு விளக்கமோ இல்லை தயவு தாட்சண்யம் இல்லாமல் ஒரு நெற்றிப்போட்டில் அடித்ததை போன்று அதை ஏற்றுக்கொள்ள முடியாதென்று இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்த விடயம் என்பது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு உலகளாவிய ரீதியாக பாரிய ஒரு அவமதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது தொடர்பாக இந்த 15 அம்ச கோரிக்கை அதில் ஒரு 3 அம்சத்தை பார்த்தாலே உடனடியாக தெரியும் நெட்டன்யாகு என்ன சொல்லுவார், ஹமாஸ் என்ன சொல்லும் என்று உடனடியாக கூறலாம். அதாவது அந்த 15 அம்ச கோரிக்கையில் எனக்கு புரியவில்லை, டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு இதை இந்த அம்ச கோரிக்கைகளை அங்கே வரைந்தார் என்று எனக்கு புரிந்து கொள்ள முடியாது. அதாவது ஹமாஸ் முழுமையாக ஆயுதத்தை களைய வேண்டும் என்று சொல்லி, அதற்கு முதல் இஸ்ரேல் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்றார். இஸ்ரேல் சொல்லி போட்டுது, ஹமாஸ் ஆயுதங்களை முழுமையாக படைக்கும் மட்டும் தாங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளிக்கிடவே மாட்டோம், ஒரு இஞ்சி கூட நகர மாட்டோம் என்று சொல்லி போட்டார்கள். நான் இந்த இதை தன்னுடைய உயிர் இருக்கும் வரை பலஸ்தீனியம் என்ற ஒரு ஸ்டேட் உருவாகாது என்று அவர் திட்டவட்டமாக அவருடைய அமைச்சரவையில் கேமராவை பார்த்து டொனால்ட் ட்ரம்பை பார்த்து கூறியது போல் அந்த செய்தியை கூறியிருந்தார். ஆகவே காசா அமைதி வாரியத்தினுடைய 15 அம்ச திட்டம் 15 பாயிண்ட் பிளான் இது உடனடியாகவே டொனால்ட் ட்ரம்புக்கு முகத்தில் கரி பூசியது போல் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்கள் கூறிவிட்டார்கள். இது பலரும் உடனடியாகவே அதை இவ்வாறான இது ஒரு காலத்தில் இழுத்து அடிப்பதற்காகவும், ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் பெஞ்சமின் நெட்டன்யாகு இதற்கு விட்டுக் கொடுப்பது தயாரில்லை என்றால் அது 2 முக்கிய காரணம் இருக்கின்ற. ஒன்று, அவருக்கு காத்து கொண்டிருக்கின்ற சிறைவாசம், அதாவது நிச்சயமாக அவர் ஒரு குற்றவாளியாக தண்டிக்கப்படுவார் என்று கூறப்படுகிற அவருடைய ஊழல் விவகாரங்கள் தொடர்பாக. இனி 2வது வரப்போகின்ற தேர்தல். இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்காக கூட இவர் இந்த ஹாட்லைனர்ஸ் இருக்கிறார்கள், அந்த இனியிலி என்று இனவாதம் கொண்ட இஸ்ரேலியர் அமைச்சரவையில் இருப்பவர்களுடைய மியூசிக்கு அவர்களுடைய இசைக்கு இவர்கள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் என்றுதான் கூறுகிறார்கள். எனவே உடனடியாகவே இது முழுமையாக நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறிவிட்டார். இதுதான் இந்த இஸ்ரேலினுடைய, அதாவது அமெரிக்கா கொண்டு வந்த
காசா அமைதி வாரியத்தினுடைய 15 அம்ச திட்டத்தினுடைய உண்மையில் நிலைப்பாடு. டொனால்ட் ட்ரம்புக்கு இது தேவைதான் என்றால் எல்லோருமே வெளிப்படையாக தெரியும். இஸ்ரேலினுடைய யுத்தத்தை தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஈரானிலே தொடங்கியது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிந்த விடயம். அப்படியான நேரத்தில் இப்போது அவருடைய முகத்திலே கரி பூசப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே ஏற்கனவே நாங்கள் கடந்த வாரத்திலும் தொடர்ச்சியாக பார்த்திருந்தோம். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான போருக்கு சமாந்தரமாக ரஷ்யா உக்ரைன் போர் மீண்டும் ஒரு தீவிர நிலைமை அடைந்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே ரஷ்யாவினுடைய தாக்குதல் மிக ஒரு உக்கிரமான நிலைமை எட்டியிருப்பதாகவும் உக்ரைனுடைய தற்காப்பு கட்டமைப்புகள் குறிப்பாக அந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்புகள் முற்றிலுமாக செயலிழந்து போய் ஒரு பலகீனமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் ரஷ்யாவினுடைய ஏவுகணை தாக்குதல்களாக இருக்கட்டும், இல்லை அவர்களுடைய ட்ரோன் மூலமான தாக்குதல்களாக இருக்கட்டும், ஒரு வெற்றிகரமாக அந்த இலக்குகளை அடைந்து பாரிய சேதங்களை ஏற்படுத்தி வருவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ரஷ்யா உக்ரைன் இடையிலான அந்த போர் தொடர்பான மேலதிகமான விவரங்களை அதற்கு காரணம் என்னவென்றால் ராமேந்திரன், இந்த தடுப்பும் கருவிகள் அவர்களிடம் பற்றாக்குறை ஏற்பட்டுவிட்டது. பேட்ரியோட்டிக் என்று சொல்லுகின்ற ஏவுகணை தாக்குவதை தடுத்து நிறுத்துவதற்கான கருவி அது நிறைய குறைந்து விட்டது. புதிதாக தயாரிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அனுமதி வழங்க இருந்தார், ஆனால் வழங்கவில்லை என்பதை கூட நாங்கள் கடந்த வாரம் பார்த்திருந்தோம். ஆனால் இந்த போர் முனையில் பார்த்தீர்கள் என்றால் ரஷ்யா உண்மையாக நீங்கள் கூறுவது போல் ஒரு உக்கிரமான நிலையில் தாக்குதல்கள் நடத்தி கொண்டிருந்தார். இருந்தாலும் சமீப காலத்தில் கொஞ்சம் அவ்வளவு வேகமாக தாக்குதல்கள் நடத்த முடியாத காரணம் என்னவென்றால் யுக்ரைன் திருப்பி அவர்களுடைய தாக்குதல்களுக்கும் இப்பொழுது துரிதப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்றால் யுக்ரைன் அவர்களுடைய சொந்த தயாரிப்பில் இனி ஐரோப்பிய ஒன்றியத்தில் அவர்களோடு சேர்ந்து இந்த தயாரிப்புகள் நடத்துவதனால் இந்த தாக்குதல்கள் உடனடியாக பதில் தாக்குதல்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது. இப்போ இந்த டொனெட்ஸ் பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பகுதியிலும் கூட கிழக்கு டொனெட்ஸில் ரஷ்யா தினமும் சில 100 மீட்டர் வரை மெதுவாக முன்னேறி கொண்டு வருகின்றது. ஆனால் அந்த டொனெட்ஸ் பகுதியை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இனி உக்ரைனுடைய ஏவுகணை தாக்குதல்கள் இப்போ சமீபத்தில் இன்று கூட கூறினார்கள் 2000 கிலோமீட்டர்ஸ் சென்று தாக்கக்கூடிய வகையில் அந்த அவர்களுடைய ஏவுகணை இப்பொழுது தயாரித்திருக்கிறார்கள். எல்லா உலக நாடுகளில் எல்லோரும் ஏவுகணை தான் இப்போ தாக்குதல் நடத்துகிறார்கள். அதனால் அவர்களுடைய தாக்குதல் மிகவும் சரிக்கு சமப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்ற என்றுதான் செய்திகள் வருகின்றது. எந்த போரும் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளையும் காண முடியவில்லை என்று நாங்கள் இந்த நேரத்தில் கூறலாம். உண்மையில் நீங்கள் கூறுவதை போன்று உண்மையில ரஷ்ய உளவுத்துறை சில நாட்களுக்கு முன்னர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. தாங்கள் உக்ரைன் என்ன மூலோபாயத்தின் அடிப்படையிலே இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய இலக்குகளை நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம். மிக விரைவிலே தாங்கள் இந்த போரினுடைய இறுதி இலக்கை தாங்கள் வெற்றிகரமாக அடைந்து விடுவோம் என்பதாக ரஷ்ய உளவுத்துறை மிக உறுதியோடு அவர்கள் அந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக உக்ரைனுக்கோ இல்லை இதிலே மத்திய சம்பவிப்பதற்கான அருகதை அமெரிக்கா இழந்து விட்டதென்றும், எல்லை தாண்டி தங்களுடைய நாட்டுக்குள் தாக்குதல் நடத்துவதை உக்ரைன் தாக்குதல் நடத்துவதை அனுமதித்ததன் ஊடாக அமெரிக்கா அந்த அந்தஸ்தை இழந்து விட்டது. இனிமேல் அவர்கள் இந்த அமைதி தொடர்பான விடயங்களிலே அவர்கள் 2 நாடுகளுமே இந்த விதமான ஒரு கரிசனையை காட்ட முடியாது. ஆகவே தங்களுடைய இலக்கை நோக்கி தாங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றோம், தங்களுடைய கைதான் ஓங்கி இருக்கின்றது, வெற்றியை நெருங்கி இருக்கின்றோம் என்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம், இது வெறுமனே அறிவிப்புகளா, இல்லை உளவியல் யுத்தமா, இல்லை உண்மையிலே களமுனையிலே ரஷ்ய உளவுத்துறை கூறுவதை போன்று அவர்களுடைய கை ஓங்கி இருக்கின்றதா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்திலே உண்மையிலே நாங்கள் நிகழ்ச்சியை முடிவு கொண்டு வருகின்ற நேரத்திலே ஈரானுடைய உச்ச தலைவர் ஹமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிற்பாடு யாருமே எதிர்பாராத வகையிலே அவருடைய மகன் மஜ்தபா ஹமேனி அவர்கள் பொறுப்படுத்ததும், அவர் அந்த நாட்களிலிருந்து இன்று வரை அவர் தன்னுடைய வெளிப்படாத ஒரு நிலைமை காணப்படுகின்ற பல்வேறு ஊகங்களை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையிலே இஸ்ரேல் உளவுத்துறை அண்மையிலே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தது. அவர் மிக கவலைக்கிடமான நிலைமையிலே இருக்கின்றார் என்றும், அவர் ஆரம்பத்திலேயே தந்தையுடன் படுகாயமடைந்த நிலைமையிலே அவருடைய உருவம் அந்த சிகிச்சையின் காரணமாக அவருடைய உருவம் மாற்றமடைந்திருப்பதாக பரவலாக சொல்லப்பட்டு வந்தது. அவருடைய தந்தையினுடைய இறுதி நிகழ்வில் கூட அவர் வெளிவரவில்லை. ஆகவே பாரிய ஒரு சந்தேகம், அவருடைய இருப்பு தொடர்பாக பல ஐயப்பாடுகள் எழுப்பப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அவருடைய உடல்நிலை மிக மோசமான நிலைமையில் இருப்பதாக தாங்கள் உறுதியாக அறிந்திருப்பதாகவும், மிக விரைவிலே அவர் மறைந்து விட்டார் என்ற செய்தி
வெளிவருகின்ற அந்த சந்தோஷமான தகவலை தாங்கள் தெரிவிப்பதாக இஸ்ரேல் உளவுத்துறை கூறியிருக்கின்றது. இப்படியான ஒரு நிலையிலே ஈரான் பதிலடியாக அவருடைய அந்த காணொளி ஒன்றை அவர் ஒரு தன்னுடைய சகபாடிகளோடு கலந்துரையாடி கொண்டிருப்பதை போன்ற ஒரு காணொளி ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இது தொடர்பாக அதாவது இஸ்ரேல் என்னெல்லாம் கூறும் உங்களுக்கு தெரியும், ஈரானுடைய உயர்மட்ட தலைவராக மொஜ்தபா ஹமனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதும் ஆயுதப்படைகளுடைய பொது தலைமையகம் அவர்களுடைய அந்த தலைமையகத்தில் கூட்டம் நடைபெற்றதாகவும் கூறுகிறார்கள். இனி அங்கே அந்த கூட்டத்தின் பொழுது அதிபர் பெசஸ்கியன் கூட அங்கே பங்கெடுத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் மோதல் தீவிரமடைந்த இந்த நிலையில் ஈரானுடைய புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உயர்மட்ட தலைவர் அயத்துல்லா முஸ்தபா ஹமனி நாட்டின் இராணுவ தலைமையகத்தை வலுப்படுத்தும் வகை அந்த நோக்கத்தில் அதிரடியான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். புதிய தளபதிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6 புதிய தளபதிகளை மாற்றியிருக்கின்றார்கள். இதற்கு முக்கியமான காரணம் முந்தைய தளபதிகளுடைய இழப்பு, அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இழந்த அந்த அவர்களுக்கு பதிலாக கொண்டு வந்திருக்கின்றது. அது ஒரு காரணமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆரம்பத்தில் நடந்த தாக்குதலின் பொழுது முஸ்தபா ஹமனி காயமடைந்தது உண்மைதான். ஆனால் அவர்களுடைய உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை என்றதை அவர்கள் பல தடவைகள் இதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். 7 மணி நேர கூட்டம் நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தின் பொழுது முழு நேரமும் முஸ்தபா ஹமனி அவர்கள் அங்கே பிரசன்னமாக இருந்தது என்பதை அதிபர் பெசஸ்கியன் அவர்கள் கூறியதையும் கூறிக்கொண்டு இன்றைய உலக நகர்வல் நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு கொண்டு வருவோம். இன்று கூட நிறைய விடயங்களை பகிர்ந்து கொண்டோம். இராமேந்திரன், ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், துருக்கி பாகிஸ்தான் சவுதி அரேபியா ஏற்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக, இனி கொலம்பியாவில் நடந்த நிலநடுக்கம், யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் நிலைமைகள், இனி இஸ்ரேல் டொனால்ட் ட்ரம்புக்கு முகத்தில் கரி பூசிய அந்த 15 அம்ச தீர்வு திட்டம் தொடர்பான அந்த நிலைப்பாடுகளையும் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்திருந்தோம். உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக அண்ணா, நன்றி, வணக்கம்.